பண்ணிட்டு இருக்கேன்? காலையில டீ வச்சிட்டு இருக்கேன். துணி எல்லாம் அப்படி கிடக்குதுயா? அதான் அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உங்க டீ ஆத்திட்டேன். பாட்டிக்கு உனக்கு டீ வாங்க நான் சொல்லி பார்க்கலாம். உங்க வீடு எந்த நிலைமையில இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, என் வீட்டில் வந்து நைட்லாம் மழை பெஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். துணியெல்லாம் பாருங்க என்னென்ன போட லோயரு சாக்கு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். மழை பெஞ்சனால இருந்து கிழக்கு பார்த்த வாசப்படி ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்லிட்டு மழை ரொம்பவே வந்துருச்சு. அதனால் கதவு கூட பாருங்களேன், இங்கேம்மா சாக்கு உள்ளார வந்து சாரல் அடிக்கும். அதனால் நாங்கள் ரெண்டு பக்கமும் வந்து சாக்கு இப்படி உள்ளார விட்டு தான் மூடி வச்சுருந்தோம். அப்படி தண்ணிலாம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜன்னலேருந்து தண்ணிலாம் ஒழுந்துருச்சு. ஆனால் நைட்டு தூங்குறதுக்கே மணி 11 மணி ஆயிடுச்சு. அப்போ மழை நின்ன பிறகு தான் தூங்கணும். கரண்ட்டு வர இல்லை, ஆனாலும் ஒரு அளவுக்கு வந்து கூலிங்காக இருந்துச்சு. இப்போ பாரு வெளியே வந்து பார்க்கலாம் வாங்க. வண்டி மூடி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் பாயிண்ட் போட்டு வண்டி காமிங்களேன். இது ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தோம். மழை மட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் பெஞ்சுது. காற்று பயங்கர காற்று ஃப்ரெண்ட்ஸ், தாங்கவே முடியல காற்று. பாருங்க தார்பாய் முடிச்சு போடுறது கீழே எல்லாம் வந்துக்குச்சு. அதுக்கப்புறம் இந்த தார்பாய் விழுந்துருச்சு, அதுவும் விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் மெயினாக எந்த மரமும் விழுவல, அது ரொம்ப சேஃபு. எல்லா மரமும் ஸ்ட்ராங்காக நின்றுக்குச்சு இல்லை. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை காற்று, அப்புறம் கரண்ட் இல்லை, ரொம்ப பிரச்சனை. பாப்பா வேக்காடாக இருந்துச்சு. அப்புறம் காற்று நின்றுச்சு, மழை பெஞ்சது, ஓரளவுக்கு வந்து வீடு கூலிங்காக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து வெளியே உட்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு மணி 9 மணிக்கெலாம் வெளியே உட்காந்துருந்தோம். வெளியே உட்காந்துட்டு சரி உள்ளார போய் படுக்கலான்னு போனோம். இவர் என்ன பண்ண வெளியில் கட்டில் போட்டு படுத்திருந்தார். அப்புறம் காற்று பயங்கர காற்று அடிச்சுது. ஒரு வேளை ஏதாச்சும் மரம் விழுந்துரும் அப்படின்னு தான் பயந்துட்டல. ஆனால் எவ்வளோ காற்று அடிச்சுது. மரம்லாம் எப்படி அடிச்சு பயங்கரமா அடிச்சு. இந்த பப்பாளி மரத்துல இருந்து ஒரு இந்த பப்பாளி மரத்துல இருந்து அந்த இலை உழி மேலே வந்துச்சு. அந்த இலை தான் மேலே வந்துச்சா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கேட்கணும். அப்பயே நான் அவங்க அம்மா சொன்னாங்க உள்ளாரே வந்து படுறாங்க. நாங்கள் படுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இடி இடிச்சுது. அப்புறம் வந்து மழை வந்துச்சு. அப்புறம் உள்ளார போய் படுத்துட்டோம். வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. இனிமேல் அந்த துணியெல்லாம் எடுத்து காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.